நம்முடைய பலம் என்ன, பலகீனம் என்ன, நம்மை சுத்தி வரக்கூடிய எதிர்ப்புகள் என்ன, நம்மை கண்காணிக்க கூடியவர்கள் யார், எதுவுமே தெரியாம இன்னைக்கு பல பேர் தெரியுறாங்க. எதுவுமே இல்ல. ஆனால் எல்லாரும் காஃபிர், எல்லாரும் முஷ்ரிக். நாங்கெல்லாம் சத்தியம். நீங்க பின்னாடி வாங்க, சத்தியத்தை கொண்டு போயிரும். சுப்ஹானல்லாஹ். ஆலிம்களிடத்தில், அறிஞர்களிடத்தில், தாயிகளிடத்தில், பொதுமக்களிடத்தில், ஒரு விஷயத்தை தெரிஞ்சு செய்வனிடத்தில், தெரியாமல் செய்வனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கல்வி, அதப், ஒழுக்கம் எதுவுமே தெரியல. ஃபேஸ்புக்கில் போனால் ஸ்டேட்டஸ் எழுதணும், ஸ்டேட்டஸுக்கு கமாண்ட் போடணும், விமர்சிக்கணும். இதான் இன்னைக்கு டீ கடையில் உட்கார்ந்து பேசுறதா மார்க்கம்? நமக்குள்ள கருத்து வேற்றுமை நமக்குள்ள பேசப்படக்கூடியதா? இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உலமாக்கள் மத்தியில் இதனாலதான் கருத்து வேற்றுமை வருது, இப்படி ஒரு பிரிவு இருக்கு, இப்படி வரத்தான் செய்யும், நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொள்ளாம சர்வ சாதாரணமா ஒரு ஃபத்வாவை சொல்லிடக்கூடாது. இது மார்க்கம், அமானிதம், ரப்புடைய அமானிதம். நபியே, நான் சொல்லாத விஷயத்தை நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்களாக சொன்னால், நீங்கள் நபியாக இருந்தாலும் உங்கள் நாடி நரம்பு தரிக்கப்படும். மறுமையில இரட்டிப்பு மடங்கு வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நபியை இந்த மார்க்கத்தில் கருத்து சொல்லக்கூடாதுங்க. சொந்த கருத்தை ஆதாரம் இல்லாம, அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம நம்ம யாருங்க சொல்றதுக்கு? நம்ம யார் சொல்றதுக்கு? தீனுடைய அமானிதத்தை நம்முடைய நாவுகள் பேண வேண்டும். 1000 முறை சிந்திக்க வேண்டும் ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் பேசுறதுக்கு. தப்பு இல்லை. நான் பேசிட்டோம் தப்பா, தௌபா செய்யாமல்ல மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாமல்ல மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் களையப்பட்டு ஒரு நேரான பாதையில், ஒழுக்கத்தின் பாதையில், கண்ணியத்தின் பாதையில், பிறர் மதிக்கும் அளவிற்கு வாழக்கூடிய சமூகமாக வளர்க்கப்பட வேண்டிய சமூகம் சின்ன சின்ன பிரச்சனைக்காக, தலைமைத்துவம் என்ற ஒரு பதவிக்காக, அல்லது சின்ன சின்ன குழுக்களா நானும் போகணுங்கிறதுக்காக, நான் முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக, என் கொள்கை மக்கள்கிட்ட போகணுங்கிறதுக்காக, இந்த கருத்து மக்கள் மத்தியில் போய் சேரணுங்கிறதுக்காக தனிநபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு கொள்கை பின்னால் ஆக்கப்படுறதுனால தலைவர்களோட, குழுக்களோட, இயக்கங்களோட தங்களுடைய பணிகளை முடிச்சுட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத சமூகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த சமூகம் வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹ் என்ற பாதையில் ஒன்று சேரவில்லை என்றால் இனிமேலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை தாங்க முடியாத சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். உணர்ந்து கொள்ளணும். நம்மளை சுத்தி சாதாரண விஷயங்கள் நடக்கல. நம்ம நடக்கக்கூடியதெல்லாம் எதிர்கால தலைமுறையை அழிக்கக்கூடிய திட்டங்களும், எண்ணங்களும், சிந்தனைகளும். இதெல்லாம் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு இன்னும் இந்த மாதிரியே இருந்தோம்னு சொன்னா நம்முடைய சமூகத்தை நம்மளே கீழே கொண்டு போற மாதிரி தான். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேருங்கள். குர்ஆன் சுன்னாவில் கொள்கையில் தெளிவு பெறுங்கள். இல்மை பெற்று அறிஞர்கள் முரண்பட்டால் கல்வியோடு அதை அணுகுங்கள். உங்களுடைய சிந்தனைகளால், உங்களுடைய புரிதலால் இப்படித்தான் நான் வளர்ந்தேன், அப்படித்தான் இருப்பேன்னா சொல்லாதீங்க. இல்மை தேடி போங்க, இல்மை தேடுங்க. கண்ணியமான முறையில் இந்த சமூகம் ஒன்று சேருவதற்கு முயற்சி செய்யுங்க. மறுபடியும் சொல்றேன், சத்தியம் சொல்லப்பட வேண்டும். சத்தியம் யார் சொன்னாலும் பரவாயில்லை. அசத்தியம் அழிக்கப்பட வேண்டும். அதற்காக யார் முயற்சித்தாலும் பரவாயில்லை. சத்தியம் உயர்த்தப்படணும், அவ்வளவுதான். ஹக்கு உயர்த்தப்படணும். அதான் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த வரலாற்றை படிச்சு பாருங்க, அறிஞர்கள்ட்ட கேட்டு. அபு உபைதா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவுடன் ஹாலித் இப்னு வலீதை அபு உபைதாவை படைத்தளபதியாக நீக்கிவிட்டு ஹாலிதை வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ஹாலிதை நீக்கிவிட்டு வந்தவுடன் அபு உபைதாவை வைத்தார்கள். மாற்றி மாற்றி கடித பரிமாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அபு உபைதாவுக்கு கடிதம் வருது. ஹாலித் உடனடியாக இந்த படையிலிருந்து நீக்கப்பட்டு, அபு உபைதா நீங்க தலைமைத்துவத்துக்கு போயே ஆகணும். போர் முடிகிற வரைக்கும் அந்த கடிதத்தை அபு உபைதா திறந்து காட்டல யாருக்கும். ஒரு தலைமைத்துவம் தனக்கு கிடைச்சிருக்குன்னு யாருக்கும் திறந்து காட்டல. ஹாலித் மொழி சொன்னாங்க, தவறு செஞ்சிட்டீங்க அபு உபைதா, ஒரு ஹலீஃபாவின் கட்டளையை மீறி விட்டீர்கள். இல்லை ஹாலித் இப்னு வலீத், ஒரு குழப்பம் ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் வழி நடத்தினால் என்ன, நான் வழி நடத்தினால் என்ன?